பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதிகளினாலே, பொருளாதார பிரச்சனைகளினாலே, பலவிதமான இன்னல்களினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சிந்தனை இதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட சோதனை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளிலேயே உங்கள் மனதை சுற்றி கொண்டு உலற்றி கொண்டிருக்கிறீர்களா? தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். வேத வசனத்தில் இருந்து கவனித்து கேளுங்கள், அதன்படி செய்யுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நன்மையானதை பேசுகிற தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மூடி இருக்கிறது. நம்மேல் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தம் சும்மா இருக்கவில்லை, நமக்கு நன்மை உண்டாகும்படி அது தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து விசுவாசியுங்கள். உங்கள் மனதை உங்கள் பிரச்சனைக்குள்ளே சுழல விடாமல் அதற்கு மாறாக நீங்கள் பேச வேண்டியது, என் மேல் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது, அந்த இரத்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி பிதாவினிடத்திலே பேசுகிறது. இந்த உலகத்தில் விசுவாசிகள் எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நம்பி அவர்களிடத்தில் உங்கள் தலையை நீட்டுகிறீர்கள். அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே அழைக்கிறீர்கள், அவர்களை ஜெபிக்க சொல்லுகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. அதற்கு மேலாக உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். உங்கள் மேல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பேசுகிறபடினாலே உங்களுக்கு நன்மை வரும். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், என்மேல் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது, ஆகவே என் சூழ்நிலைகள் மாறும், எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படியே ஆக கடவுது.